இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட எவ்வளோ செலவாகும்னு பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட்டுங்க. சிமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 பேக் பிடிக்குங்க. ஒரு பேக் 350 ரூபாய்ங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87,500 வருங்க. இரும்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 கிலோ வேணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 72 ரூபாய்ங்க. 1,44,000 வருங்க. கல் பார்த்தீங்கன்னா 8000 கல் பிடிக்குங்க. ஒரு கல் 11 ரூபாய்ங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 88,000 வருங்க. எம்சென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 யூனிட்டுங்க. ஒரு யூனிட் 5,500 ரூபாய்ங்க. டோட்டலாக உங்களுக்கு 55,000 வருங்க. பீசென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 யூனிட் தேவைப்படுங்க. ஒரு யூனிட் 6,200 ரூபாய்ங்க. மொத்தம் 37,200 ரூபாய்ங்க. 20 mm அக்ரிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 யூனிட் தேவைப்படுங்க. ஒரு யூனிட் 4,500 ரூபாய்ங்க. டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 36,000 வருங்க. 40 mm அக்ரிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 யூனிட் தேவைப்படுங்க. ஒரு யூனிட் 4,500 ரூபாய்ங்க. டோட்டலாக 13,500 வருங்க. கிராவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 யூனிட் தேவைப்படுங்க. ஒரு யூனிட் 3,000 ரூபாய்ங்க. டோட்டலாக உங்களுக்கு 30,000 வருங்க. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரிங்க்கு, வாலுக்கு, கிரானைட்டுக்கு. ஃப்ளோரிங் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஸ்கொயர் ஃபீட்டு 70 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா டைல்ஸு உங்களுக்கு 42,000 வந்துடுங்க. அதே வாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ஸ்கொயர் ஃபீட் பிடிக்குங்களா, ஒரு 50 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு வர மாதிரி டைல்ஸ் வாங்கினீங்கன்னா 12,500 வருங்க. கிரானைட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. ஸ்கொயர் ஃபீட் 150 ரூபா போட்டாலும் 5,000 ஆச்சுங்க. வுட்டு பார்த்தீங்கன்னா மெயின் டோரு ப்ளஸ் ஃப்ரேமோட உங்களுக்கு 40,000 வந்துடுங்க. மெயின் விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 வந்துடுங்க. அடுத்து பெட்ரூமு ப்ளஸ் ஃப்ரேமோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 வந்துடுங்க. அதர் விண்டோஸு மற்ற விண்டோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 வந்துடுங்க. டாய்லெட் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 வந்துடுங்க. வெண்டிலேட்டரு ஒரு 2,500 வந்துடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரு லாக்கு ஃபிட்டிங்ஸ்லாம் சேர்ந்து ஒரு 12,000 வந்துடுங்க. பெயிண்டிங் மெட்டீரியல்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40,000 வந்துடுங்க. ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸு ஒரு 45,000 வந்துடுங்க. எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50,000 வந்துடுங்க. டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட்டு ஒரு 8,08,200 வந்துடுங்க. லேபர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவில் லேபர் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேபர் பார்த்தீங்கன்னா 450 ரூபா போட்டாலுமே 2,25,000 வந்துடுங்க. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் ப்ளஸ் வாலு 850 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 22 ரூபா போட்டாலும் 18,700 ஆச்சுங்க. கிரானைட்டுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் போடுங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 60 ரூபா லேபர் போட்டாலும் 6,000 ஆச்சுங்க. எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் ப்ளம்பிங்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 500 ஸ்கொயர் ஃபீட்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 80 ரூபா போட்டாலும் 40,000 ஆச்சுங்க. பெயிண்டருக்கு ஒரு 20,000 போயிருங்க. கார்பெண்டருக்கு ஒரு 10,000 போயிருங்க. அதர் காஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20,000 வந்துடுங்க. டோட்டல் லேபர் காஸ்ட் மட்டும் ஒரு 3,39,700 வந்துடுங்க. டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் 500 ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,47,900 வந்துடுங்க. எக்ஸ்ட்ரா ஒர்க் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டிக் டேங்க்கு ப்ளஸ் சம்பு 1,00,000 வந்துடுங்க. காம்பவுண்ட் வால் ஒரு 1,00,000. அப்ரூவல் காஸ்ட்டு ஒரு 40,000. எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு மிஸ்லேனியஸ் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 25,000 வந்துடுங்க. டோட்டலாக இது ஒரு 2,65,000 வந்துடுங்க. மொத்தம் உங்களுக்கு 11,47,900 ப்ளஸ் ஒரு 2,65,000 சேர்த்துனீங்கன்னா டோட்டலாக ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்குண்டான காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,12,900 வந்துடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் டெய்லியும் அப்டேட் ஆகுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.